வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்திய அரசியலமைப்பு இந்தியன் பாலிட்டியில் முக்கியமான ஒரு தலைப்பான இந்திய அரசோட மூல ஆதாரங்கள் நம்ம நேற்றுக்கே பார்த்தோம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும்போது 60 நாடுகளில் இருக்கிற அரசியலமைப்பை அலசி ஆராய்ஞ்சு இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு பொருந்துமா, இந்த கருத்தை எடுத்து இந்தியாவுக்கு வச்சா இது எல்லாருக்கும் பொருந்துமா, இந்திய நாடு பெரிய நாடாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட பல மதத்தை சார்ந்த மக்கள் இங்கே இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரியான ஒரு அரசியலமைப்பை உருவாக்கணும். ஓகேங்களா? இந்துஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, சீக்ஸ் இருக்காங்க, பார்சிஸ் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய மக்கள் இருக்காங்க, நிறைய மதத்தை சார்ந்த மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரியான ஒரு அரசியலமைப்பை உருவாக்கணும். அதனால் என்ன பண்ணுறாங்க, நிறைய நாடுகளோட அரசியலமைப்பை பரிசீலனை பண்ணி இதெல்லாம் இந்தியாவுக்கு பொருந்துமா, இதை எடுத்து இந்த கான்செப்டை நம்ம எடுத்து இந்தியாவில் வச்சா இது பொருந்துமான்னு ஆராய்ஞ்சு நிறைய விஷயத்த நிறைய நாடுகள்லேருந்து எடுத்து இந்திய அரசியலமைப்பில் சேர்க்குறாங்க. அப்படி என்னென்ன எந்த நாட்டிலேருந்து சேர்த்தாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எந்த நாடு எடுத்து பார்க்க போகிறோன்னா பிரிட்டன். இவங்கக்கிட்ட தான் நம்ம அடிமையாக இருந்தோம். இல்லைங்களா? 1600 வாக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியாவுக்கு வணிகம் செய்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இவங்க கையில் இந்தியாவே வச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்படிப்பட்ட இங்கிலாந்து, அதாவது பிரிட்டன், அவங்களோட அரசியலமைப்புலேருந்து நம்ம இந்தியாவுக்கும் இதெல்லாம் பொருந்தும் அப்படின்னு என்னென்ன இந்திய அரசியலமைப்பில் சேர்த்துருக்கோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாடாளுமன்ற அரசு. ஃபஸ்ட்டு என்ன? நாடாளுமன்ற அரசு. ஆமாம், நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அதை தான் இப்போவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? சட்டசபை, பாராளுமன்றத்தில் லோக்சபா, ராஜ்யசபான்னு 2 சபா இருக்குது. அதில் பெரும்பான்மை, லோக்சபாவில் பெரும்பான்மை பெறுகிறவர் பிரதமர். அதே மாதிரி மாநிலங்களவை. ஓகேங்களா? இந்த மாதிரி நாடாளுமன்ற அரசு, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ன்ற கான்செப்டே எங்கேருந்து எடுத்துருக்குறோம்? பிரிட்டன், இங்கிலாந்துலேருந்து எடுத்துருக்குறோம். ஓகேங்களா? ஒற்றை குடியுரிமை. இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம், நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்னா, தமிழ்நாட்டில் இருந்தாலும் நான் இந்தியன் தான். ஓகேங்களா? வேறு மாநிலத்தில் இருந்தாலும் நான் இந்தியன் தான். இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்தில் இருந்தாலும் நான் இந்திய குடிமகன் தான். இல்லைங்களா? 28 மாநிலங்கள் இருக்குங்களா? இந்த 28 மாநிலத்தில் நம்ம எங்கே வச்சாலும் நம்ம இந்தியன். ஆனால் இதுவே நம்ம அமெரிக்கா போனோன்னா, இப்போ நான் வாஷிங்டனில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வாஷிங்டனில் இருக்கேன் அப்படின்றதுக்காக அது ஒரு குடியுரிமை கொடுப்பாங்க. அடுத்ததாக நான் அமெரிக்காவில் இருக்கேன்னு அது ஒரு குடியுரிமை கொடுப்பாங்க. மொத்தமாக 2 குடியுரிமை. அமெரிக்காலாம் வசித்தா இரட்டை குடியுரிமை. ஆனால் நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டால், நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வசித்தாலும் சரி, எந்த யூனியன் பிரதேசத்தில் வசித்தாலும் சரி, உங்களுக்கு ஒற்றை குடியுரிமை, அதாவது இந்திய குடிமகன் அப்படின்ற ஒற்றை குடியுரிமை தான் கொடுக்கப்படும். இந்த கான்செப்டை எங்கேருந்து எடுத்திருக்கோம்? இங்கிலாந்துலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போது ஒற்றை குடியுரிமை. அடுத்ததாக சட்டத்தின் ஆட்சி. அது என்ன சார் சட்டத்தின் ஆட்சி அப்படின்னா? ஒன்றும் இல்லை, சட்டத்தை மீறி எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி எதுவுமே யாருமே செய்ய முடியாது. ஓகேங்களா? சட்டத்தை மீறி ஏதாவது ஒரு சட்டத்தை போடுறாங்கன்னா, ஏதோ மத்திய அரசோ மாநில அரசோ போடுறாங்கன்னா, அதை சுப்ரீம் கோர்ட் அதை செல்லாதுன்னு சொல்லிடும். லா இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் மீறக்கூடாது, அடிப்படை சட்டத்தையும் மீறக்கூடாது. ஓகேங்களா? அப்போ சட்டத்தை வச்சு தான் இந்தியாவோட ஆட்சியே நடக்கும். ஓகேங்களா? அப்போது சட்டம் தான் இருக்கிறதுலே மெயின். அதனால் என்ன சொல்கிறாங்க? சட்டத்தின் ஆட்சி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வச்சு தான் ஆட்சியே நடக்குது. ஓகேங்களா? சட்டத்தின் ஆட்சி. அடுத்ததான் நாடாளுமன்ற செயல்முறைகள். நாடாளுமன்றத்தில் நடக்கிற செயல்முறைகள் எல்லாமும் நம்ம இங்கிலாந்துக்கிட்டேருந்து தான் எடுத்துருக்கோம். அடுத்ததாக இடைக்கால தடையாணைகள். ஏதாச்சும் ஒரு சட்டம் போடுவாங்க, இடைக்கால தடையாணைகள். ஓகேங்களா? தடையாணைகள் விதிச்சிருவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தடையாணைகள்ன்ற கான்செப்டும் எங்கேருந்து எடுத்துருக்குறோம்? இங்கிலாந்துலேருந்து. ஓகேங்களா? மொத்தமாக 5 கான்செப்ட். ஃபஸ்ட்டு நாடாளுமன்ற அரசு, அடுத்ததாக ஒற்றை குடியுரிமை, அடுத்ததாக சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், அடுத்ததாக இடைக்கால தடையாணைகள். ஓகேங்களா? மறக்கவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது அமெரிக்கா. இதை முடிச்சு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேயும் இது சம்மந்தமான கேள்விகள்லாம் வந்திருக்கு. அது என்னென்ன கேள்வின்றதையும் பின்னாடி பார்க்கலாம். அடுத்ததாக அமெரிக்கா, யூஎஸ்ஏ. ஓகேங்களா? அரசியலமைப்பு அப்படின்ற ஒரு கொள்கையே முதல்ல எந்த நாட்டில் உருவாகுது? அமெரிக்காவில் தான். இல்லை, நேற்றுக்கு கிளாஸில் பார்த்துருந்தோம். இவங்க அமெரிக்க அரசியலமைப்புலேருந்து என்னென்ன நம்ம இந்தியாவுக்கு பொருந்தோம்னு எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்.
ஓகேங்களா. ஆர்டிகல் 12 to 35 வரல இருக்கும். ஓகேங்களா. அடிப்படை உரிமைகள், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் என்னென்ன அடிப்படையான உரிமைகள் இருக்கணும், ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் என்னென்ன அடிப்படை உரிமைகள் இருக்கணும், அவங்களோட மதத்தை பின்பற்றுறதுக்கான உரிமை இருக்கணும். அடுத்ததாக சமய சார்பற்ற உரிமை, அதை தான் என்ன சொல்லுவாங்க, சமய சார்பற்ற உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, நம்மளோட பேச்சுரிமை, இந்த மாதிரி எல்லா உரிமையை பற்றி ஒரு இந்திய குடிமகனுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கணுமோ அது எல்லாம் அடிப்படை உரிமைகள். அடிப்படையாக என்னென்ன உரிமைகள் இருக்கணுமோ அது எல்லாத்தையும் இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகல் 12லேருந்து 35 வரலும் குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா. இது மகா சாசனம் இந்திய அரசியலமைப்பில் இந்த பகுதி 3, இது பார்ட் 3ல் வரும். இது என்ன சொல்லியிருப்பாங்க, மகா சாசனம் அப்படின்னே குறிப்பிட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட அடிப்படை உரிமைகள் என்ற கான்செப்ட் எங்கேருந்து எடுத்திருக்கோம், அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா. அடுத்ததாக நீதி சீராய்வு. அது என்ன சார், நீதி சீராய்வு. இதை நீதி சீராய்வுன்னு சொல்லலாம் அல்லது நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஏதாச்சும் ஒரு அரசு, ஓகேங்களா, மத்திய அரசோ மாநில அரசோ ஏதோ ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. ஓகேங்களா. அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு பொருந்துமா பொருந்தாதா, ஓகேங்களா, அப்படின்னு கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ விசாரித்து இது கரெக்டாக இருக்குது, இது இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது இல்லைன்னு அவங்களோட நீதியை வழங்குவாங்க. ஓகேங்களா. அதுதான் என்ன, நீதி சீராய்வு. சிம்பிளாக சொன்னால் யாராச்சும் ஒரு சட்டம் போடுறாங்க, அது எல்லாருக்கும் பொருந்துமா, இந்திய சட்டத்துக்கு உட்பட்டு தான் இது இருக்கா இல்லையான்னு ஆராயிறது தான் என்னென்னா நீதி சீராய்வு அல்லது நீதி புனராய்வு. ஓகேங்களா. இங்கிலீஷில் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம். குடியரசுத் தலைவரை எப்படி பதவி நீக்கம் செய்யலாம், அதுக்கான தீர்மானத்தை எப்படி கொண்டு வரலாம், எத்தனை நாளைக்கு முன்னாடி அவர்கிட்ட லெட்டர் கொடுக்கணும், பாராளுமன்றத்தில் எவ்வளோ மெஜாரிட்டியில் அவருக்கு எதிராக வாக்குகள் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த பதவி நீக்க தீர்மானம். இதுவும் எங்கிட்ட எடுத்திருக்கோம், அமெரிக்காவிலேருந்து. அடுத்ததாக உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், இவங்க 3 பேரோட பதவி நீக்கம் செய்யும் முறை. இவங்களை எப்படி பதவி நீக்கம் செய்யணும், பாராளுமன்றத்தில் எவ்வளோ மெஜாரிட்டி ஓட்டு இருந்தால் இவங்கள பதவி நீக்கம் செய்யலாம், எத்தனை நாளுக்கு முன்னாடி இவங்கள பதவி நீக்கம் செய்ய போகிறோம் அப்படின்ற லெட்டரை கொடுக்கணும் அப்படின்ற எல்லா ப்ரொசீஜரும் எங்கேருந்து எடுத்துருக்குறாங்க, அமெரிக்கா. ஓகேங்களா. அமெரிக்காவிலேருந்து மொத்தமாக 6 இருக்குது. இல்லை 6 கான்செப்ட். ஃபஸ்ட்டு அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் மீதான பதவி நீக்கம் செய்யும் முறை. இவங்க 3 பேரையும் பதவி நீக்கம் செய்யும் முறை. இல்லை அடுத்ததாக அயர்லாந்து. ஓகேங்களா. அயர்லாந்துலேருந்து என்ன எடுத்திருக்கோம், ஒரே ஒரு கான்செப்ட் தான் அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், அதாவது டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்த டிபிஎஸ்பியை பற்றி என்ன சொல்லலாம்னா, இது அரசியலமைப்பில் இருக்கும், ஆனால் அது கட்டாயமாக அரசு செயல்படுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை. ஓகேங்களா. நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த டிபிஎஸ்பியில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஆனால் இது எல்லாத்தையும் செயல்படுத்தணும்னு அரசுக்கு கட்டாயம் இல்லை. செயல்படுத்தினா செயல்படுத்தலாம், செயல்படுத்தாமல் விட தந்தாலும் விடலாம். ஓகேங்களா. ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து முக்கியமாக என்ன எடுத்து வச்சுருக்கிறாங்க, டிபிஎஸ்பி. ஓகேங்களா. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். அதுக்கு அடுத்ததாக இன்னொன்றும் மிக முக்கியமான ஒன்றும் இருக்குது, ஆனால் அதை நம்ம புத்தகத்தில் குறிப்பிடல. ஓகேங்களா. இது 12th புக்கில் இருக்கிற டேட்டா தான், ஆனால் அதில் இதை குறிப்பிடல. ஓகேங்களா. என்னென்னா நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா அண்டு மெத்தட்ஸ் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஓகேங்களா. ராஜ்யசபா உறுப்பினர்களை, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நோட்ஸ் எடுக்கும்போது, ராஜ்யசபா உறுப்பினர்களை நியமிக்கிற ராஜ்யசபா உறுப்பினர்களோட நியமனத்தை பற்றி, ஓகேங்களா, நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா, ஓகேங்களா, அதை பற்றி சொல்கிறதும் அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அடுத்ததாக பிரசிடெண்ட், எலெக்ஷன் பிரசிடெண்ட். ஓகேங்களா. குடியரசுத் தலைவரோட தேர்தல். ஓகேங்களா. குடியரசுத் தலைவரோட தேர்தல், இதுவும் எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா அயர்லாந்துலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. இது நம்ம ஸ்கூல் புக்கில் குறிப்பிடப்படலை, ஆனால் ஸ்டாண்டர்ட் புக், பாலிட்டிக்கு ஸ்டாண்டர்ட் புக்கான லக்ஷ்மிகாந்த் புக்கிலலாம் இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் வேணும்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் எழுதலாம் தான் பார்த்தேன், பட் சப்போஸ் உங்களுக்கு குழம்பிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, வேணுன்றவங்க மட்டும் இது எழுதிக்கோங்க. புக்கில் இருக்கிற சோர்ஸ் இது தான். ஓகேங்களா. அயர்லாந்துன்னு போட்டு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், இதை மட்டும்தான் புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நான் சொன்ன எக்ஸ்ட்ரா அந்த 2 பாயிண்ட் புத்தகத்தில் குறிப்பிடலை. என்னென்ன பாயிண்ட்டு திரும்பவும் சொல்கிறேன். ராஜ்யசபாவுக்கு மெம்பர்ஸ், அதாவது தமிழில்
ராஜ்யசபா நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா. ஓகேங்களா, ராஜ்யசபாவிற்கு உறுப்பினர்களை நியமிக்கிறது. அதுக்கு அடுத்ததாக எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட். அதை வந்து குடியரசுத் தலைவரோட தேர்தலை பற்றி எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, எப்படி தேர்தல் வைக்கணும் அப்படின்ற நடைமுறையும் அயர்லாந்துலேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, மொத்தம் 3, டிபிஎஸ்பி 1, அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். அடுத்ததாக ராஜ்யசபா உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிற முறை. ஓகேங்களா, நியமிக்கிற முறை, தேர்ந்தெடுக்கிறது இல்லை, நியமிக்கிற முறை. அடுத்ததாக குடியரசுத் தலைவரோட தேர்தல் முறை. ஓகேங்களா, இது 3 எங்கே இருக்குது? அயர்லாந்தில் இருக்குது. அயர்லாந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்ததாக கனடா பார்த்துக்கோங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கனடா வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி. இப்போ நம்ம கவர்மெண்ட் எடுத்தோன்னா மத்திய அரசுக்கிட்ட தான் அதிக பவர் இருக்கும். ஓகேங்களா, அது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா அந்த கான்செப்டை கனடாவிலேருந்து. வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி. ஓகேங்களா, கூட்டாட்சி அரசு தான். மத்திய அரசு மாநில அரசுன்னு ரெண்டு அரசு இருக்குது. இவங்களோட கூட்டாட்சி தான் இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா, வலுவான மத்திய அரசு. ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர்ஸ் அதிகம் கம்பேரிட்டிவ்லி மாநில அரசு. ஓகேங்களா, அடுத்ததான் மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல். நம்ம இந்திய அரசியலமைப்புன்னு எடுத்தோன்னா 3 வகையான பட்டியல்கள் இருக்குது. ஓகேங்களா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். இந்த மத்திய பட்டியலில் மத்திய அரசாங்கம் சட்டங்களை இயற்றலாம். ஓகேங்களா, மாநில பட்டியலில் இருக்கிறத துறைகள் மீது மாநில அரசு சட்டங்கள் இயற்றலாம். பொதுப்பட்டியலில் மத்திய அரசும் இயற்றலாம், மாநில அரசும் அதற்கான சட்டங்களை இயற்றலாம். ஆனால் சப்போஸ் கான்ட்ரவர்சி வருது, 2 பேருக்குள்ள முரண்பாடு வருது, மத்திய அரசு ஒன்று இயற்றுறாங்க, மாநில அரசு ஒன்று இயற்றுறாங்கன்னா மத்திய அரசு மேற்கொள்ளும் சட்டம்தான் செல்லும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஓகேங்களா, நீட் எடுத்துக்கோங்க. நீட் கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது. ஓகேங்களா, எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். கல்வி மத்திய பொதுப்பட்டியலில் இருக்குது. ஓகேங்களா, பொதுப்பட்டியலில் கல்வி இருக்குது. இப்போ நீட்டு வேண்டாம் அப்படின்னு மாநில அரசு என்ன பண்ணுறாங்க? நீட்டு வேணாம் அப்படின்னு சட்டம் போட்டு பாஸ் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, சட்டமன்றத்தில் வெற்றியும் பெற்று ஆளுநருக்கு அமைச்சிடுறாங்க. ஓகேங்களா, ஆனால் மத்திய அரசில் நீட்டை எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீட்டை ஒழிக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு சட்டம் போடுறாங்க. ஓகேங்களா, நீட் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு மத்திய அரசு சொல்கிறாங்க, நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு மாநில அரசு சொல்கிறாங்க. இப்படி பொதுப்பட்டியலில் இருக்கிறதுல யார் போடுற சட்டம் செல்லும்னா மத்திய அரசு போடுற சட்டம் தான் செல்லும். மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். ஆனால் மத்திய அரசு இயற்ற சட்டம் தான் 2 பேருக்கும் கான்ட்ரவர்சி வருது, 2 பேருக்குள்ள முரண்பாடு வருதுன்னா மத்திய அரசு இயற்றிய சட்டமே செல்லும். இவங்க நீட்டு வேணான்னு சொல்லலாம் மாநில அரசு, ஆனால் மத்திய அரசு வேணும்னு சொன்னால் மத்திய அரசு சொல்கிறது தான் செல்லும். மத்திய அரசு இயற்றிய சட்டம் தான் செல்லும். பொதுப்பட்டியலில் கல்வின்னு இல்லை, பொதுப்பட்டியலில் இருக்கிற எந்த துறையாக இருந்தாலும். ஓகேங்களா, அப்படிப்பட்ட மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல். அந்த பொதுப்பட்டியலை அப்படின்ற கான்செப்டை எங்கே எடுத்துருக்குறாங்க? மத்திய அரசுக்கிட்ட தான் பொதுப்பட்டியல் இருக்கணும் அப்படின்ற கான்செப்டை கனடாக்கிட்டேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, கனடாலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம். ஓகேங்களா, மாநில ஆளுநர். நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு ஆளுநருக்கும் அரசுக்கும். ஓகேங்களா, அப்படி ஆளுநரை யார் நியமிக்கிறாங்கன்னா மத்திய அரசு. ஓகேங்களா, மத்திய அரசால் மாநில ஆளுநரை நியமனம் அப்படின்ற கான்செப்டும் கனடாவிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. இந்த மாநில ஆளுநர் போஸ்டிங்கை வேண்டவே வேணான்னு ராஜமன்னார் கமிட்டி. ஓகேங்களா, கலைஞர் தலைமையில் கமிட்டி ஒன்று அமைச்சிருப்பாங்க, ராஜமன்னார் அவரோட தலைமையில். அதை என்ன சொல்லியிருப்பாங்க? ஆளுநருன்ற போஸ்டிங்கை வேண்டாம், இருக்கக்கூடாது அப்படின்னு அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் அதை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாது. ஓகேங்களா, மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், இதுவும் கனடாலேருந்து எடுக்கப்பட்ட கான்செப்ட் தான். அடுத்ததாக உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பு. இப்போ உச்சநீதிமன்றம் ஓகேங்களா, இந்தியாவிலே அதிக அதிகாரம் படைத்த அமைப்பு எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஜுடிஷியரியில். ஓகேங்களா, நீதித்துறையில் உச்சநீதிமன்றம் தான். அவங்களோட அறிவுரையோட அதிகார வரம்பு. அவங்க ஒரு சில விஷயத்துக்கு அறிவுரையை கூறலாம். ஓகேங்களா, ஆனால் அதுக்கும் ஒரு வரம்பை செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதை எங்கேருந்து எடுத்துருக்குறாங்கன்னா கனடாவில். ஓகேங்களா, கனடாவோட கான்செப்ட்லேருந்து இந்திய அரசியலமைப்பில் எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா, மொத்தமாக 4 கான்செப்ட். வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பு. ஓகேங்களா, அடுத்ததாக ஆஸ்திரேலியா. ஓகேங்களா, ஆஸ்திரேலியாவிலேருந்து வணிக சுதந்திரம். ஓகேங்களா, வணிகம், ஃப்ரீ ட்ரேட்.
வணிகத்துக்கான சுதந்திரம். ஓகேங்களா, ட்ரேடு சுதந்திரமான வணிகம். அடுத்ததாக வர்த்தக சுதந்திரம். வர்த்தக சுதந்திரம் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு கேட்பாங்க. எங்கன்னா ஆஸ்திரேலியா. ஓகேங்களா, வணிகம் பண்ணுறதுக்கும் வர்த்தகம் பண்ணுறதுக்கும் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாடாளுமன்றத்தோட ஈரவை கூட்டம். இப்போது ஒரு சில விஷயத்துக்கு உடனடியாக சட்டம் போடணும். ஓகேங்களா, லோக்சபா மட்டும் கூடுது அப்படின்னா அதை உடனே பாஸ் பண்ண முடியாது. ஒரு சட்டத்தை ஒரு பில்லை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா ஃபஸ்ட்டு லோக்சபாலேயோ ராஜ்யசபாலேயோ எதில் வேணாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு அவையில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ லோக்சபாவில் ஒரு பில்லை பாஸ் ஆகிடுதுன்னா அந்த பில் ராஜ்யசபாவுக்கு போனோம், அங்கேயும் அது பாஸ் ஆகணும். ஓகேங்களா, அங்கேயும் அதுக்கு பெரும்பான்மை இருந்து அதுக்கான வாக்குகள் அதிகமாக பெற்றாதான் அது குடியரசுத் தலைவர்கிட்ட போகும். அப்படி ஒரு சில நேரத்தில் லோக்சபா மட்டும்தான் கூடுது, ராஜ்யசபா கூடலை, அது கூடுறதுக்கு லேட் ஆகுனா அந்த டைமில் கூட்டம் வச்சு மொத்த பேரும் ஓகேங்களா லோக்சபா ராஜ்யசபா எல்லாரையும் கூட்டம் வச்சு ஒரு பில்லை பாஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அது சட்டமாக மாறும். ஓகேங்களா, அப்படிப்பட்ட ஈரவை கூட்டம். ஈரவைனா லோக்சபா ராஜ்யசபா. ஓகேங்களா, இந்த ரெண்டு சபா ஓகேங்களா, ரெண்டு சபையையும் கூட்டம் அது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு கூட்டம் நடத்துவாங்க. அப்படி கூட்டம் நடத்துகிற கான்செப்டும் ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஆஸ்திரேலியாவிலேருந்து மொத்தம் 3: வணிக சுதந்திரம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்ற ஈரவை கூட்டம். ஒரு பில்லை உடனடியாக பாஸ் பண்ணோம். ஓகேங்களா, உடனடியாக பாஸ் பண்ணோம், டைம் இல்லை, சீக்கிரம் நாளைக்குள்ளே இன்றைக்குள்ளே முடிக்கணும்னா சடனாக ஈரவை கூட்டம் ஒன்று வச்சு அதை பாஸ் பண்ணி பில்லை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவர் சைன் போட்டால் அது சட்டமாக மாறிடும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வரைவாக தான் சப்மிட் பண்ணுவாங்க நாடாளுமன்றத்தில். அது பாஸ் ஆகி குடியரசுத் தலைவர்கிட்ட போய் குடியரசுத் தலைவர் சைன் பண்ணால் அது சட்டமாக மாறும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். அடுத்ததாக ஜெர்மனியில் நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமை பறிப்பு. நமக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 வகையான நெருக்கடி நிலையை அறிவிக்கலாம். எமர்ஜென்சி ஆர்டிகல் 352 படி என்ன எமர்ஜென்சி? 352, 356, 360. ஓகேங்களா, நேஷ்னல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இல்லை 3 வகையான எமர்ஜென்சி இருக்குது. அப்படி எமர்ஜென்சியை அறிவிக்கும் போது சில அடிப்படை உரிமைகளை நம்மக்கிட்டேருந்து பறிச்சிடுவாங்க. ஓகேங்களா, அடிப்படை உரிமைகள் நம்ம என்ன பார்த்தோம்? ஆர்டிகல் 12லேருந்து 35 வரல இருக்குதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா, அதுக்கான விதிகள். அப்படிப்பட்ட அடிப்படை உரிமைகளே அவசர கால நெருக்கடி காலம் அறிவித்தாங்கன்னா, எமர்ஜென்சி அறிவித்தாங்கன்னா இந்த மொத்த அடிப்படை உரிமைகளும் பறிக்கப்படும். ஆனால் இதுலேயும் ஒரு விலக்கு இருக்குது. என்ன விலக்குனா ஆர்டிகல் 20-21. ஓகேங்களா, ஆர்டிகல் 20-21 மட்டும் நெருக்கடி காலம் அறிவித்தாலும் இந்த 2 அடிப்படை உரிமைகளும் நம்ம இந்திய குடிமகன்கிட்டேருந்து பறிக்க முடியாது. ஆர்டிகல் 20-21. 20 என்ன சார்? 21 சார்னா தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஓகேங்களா, ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, குற்றம் சாட்டப்பட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்கன்னா அவருக்கு தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை, அவரோட சாட்சியையோ எதையோ ரெடி பண்ணுறதுக்கான அவருக்கான உரிமை இருக்குது. ஓகேங்களா, தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 21 தனி மனித சுதந்திரம். ஓகேங்களா, ஆனால் ஆர்டிகல் 19 கீழ் வர ஒரு 6 விதிகள் இருக்கும். ஓகேங்களா, பேச்சுரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, கூட்டம் நடத்துறதுக்கு உரிமை. ஓகேங்களா, கூட்டம் நடத்திக்கலாம், வணிகம் செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு 6 உரிமைகள் இருக்கும். அந்த 6 உரிமைகள்லாம் பறிச்சிருவாங்க. ஓகேங்களா, அடிப்படை உரிமைகளான 12 to 35 எல்லாமே போயிடும் அவசர நிலை அறிவிக்கப்பட்டால் நெருக்கடி காலத்தில். ஓகேங்களா, ஆனால் ஆர்டிகல் 20-21 மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்த முடியாது. ஆர்டிகல் 20 குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, அதாவது தண்டனையிலிருந்து அவர் பாதுகாப்பு பெறதுக்கான உரிமை. ஆர்டிகல் 21 எடுத்தோன்னா தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான உரிமை. ஓகேங்களா, அவரோட தனிப்பட்ட சுதந்திரத்தை அவர் பாதுகாத்துக்கலாம், அதுக்கான உரிமை இருக்குது. ஓகேங்களா, ஆர்டிகல் 20-21 மட்டும் எமர்ஜென்சியை அறிவித்தாலும் யாராலையும் பறிக்க முடியாது. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சோவியத் யூனியன். அது என்ன சார் சோவியத் யூனியன் இருக்குது, ரஷ்யான்னு எழுதியிருக்கீங்களே. ரஷ்யான்றது இப்போ சமீபமாக தான் பிரிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, நம்ம அரசியலமைப்பு எழுதும்போது சோவியத் யூனியன் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஒரு சில எக்ஸாம்ஸில் சோவியத் யூனியன்னு கொடுப்பாங்க,
யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஒரு சில எக்ஸாம்ஸில் ரஷ்யானே கொடுப்பாங்க. ஓகேங்களா, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, ரஷ்யா, சோவியத் யூனியன். ஓகேங்களா, அடுத்ததாக இவங்ககிட்டேருந்து ஓகேங்களா ரஷ்யாவிலேருந்து என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா, எந்த அடிப்படை கடமைகள் எல்லாருக்கும் தெரியும். அடிப்படை கடமைகள், இந்த அடிப்படை கடமைகள் எப்போ சேர்க்குறாங்க? 42வது சட்ட திருத்தம் 1976 படி தான் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்குறாங்க. ஓகேங்களா, அடிப்படை கடமைகள் 42வது சட்ட திருத்தம் 1976 படி இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்படுது. ஓகேங்களா, அடுத்ததாக முகப்புரைனா பிரியாம்பல், முகவுரைன்னு சொல்லலாம், முகப்புரைன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது நம்ம பின்னாடி டீட்டெயில்டாக இதுக்கு மட்டுமே தனி கிளாஸாக ஒன்று பார்க்க போகிறோம். ஓகேங்களா, பிரியாம்பல்னால் என்ன, அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த முகப்புரைன்ற கான்செப்டை எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா, முகப்புரை இங்கேருந்து எடுக்கல, முகப்புரையில் இருக்கிற சமூக, பொருளாதார, அரசியல், நீதியின் மாண்புகள், இந்த குறிப்பிட்ட வாசகங்களை மட்டும்தான், சமூக, பொருளாதார, அரசியல், நீதியின் மாண்புகளை சோவியத் யூனியன்லேருந்து எடுத்திருக்காங்க. இவங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிப்படை கடமைகள், அடுத்ததாக முகப்புரையில் சமூக, பொருளாதார, அரசியல், நீதியின் மாண்புகள் அப்படின்ற வாசகங்களை எங்கேருந்து எடுத்திருக்காங்க? சோவியத் யூனியன்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, முகப்புரை பற்றி தனியாக ஒரு கிளாஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அடுத்ததாக ஃப்ரான்ஸ். அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்? ஆஸ்திரேலியா, ஜெர்மனி பார்த்துட்டோம். அடுத்ததாக ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து என்னென்ன இந்திய அரசியலமைப்பு எடுத்து வச்சுருக்காங்க? குடியரசு. இந்தியா ஒரு குடியரசு நாடா? ஆமாம், இந்தியா ஒரு குடியரசு நாடு. அப்படி குடியரசுன்ற கான்செப்டே ஃப்ரான்ஸ்லேருந்து தான் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்ததாக முகப்புரையில். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? முகப்புரையில் சமூக, பொருளாதார, அரசியல், நீதியின் மாண்புகள் எங்கேருந்து எடுத்துருக்குறாங்க? ரஷ்யாவிலேருந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த 3 வாசகங்களையும் ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக தென்னாப்பிரிக்கா. ஓகேங்களா, தென்னாப்பிரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்கா. அரசியலமைப்பை திருத்தும் முறை. ஓகேங்களா, நம்ம அரசியலமைப்பில் அவ்வப்போது என்ன பண்ணுறோம்? திருத்தங்களை மேற்கொள்கிறோம். அப்படி அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், 22வது சட்ட திருத்தம், 42வது சட்ட திருத்தம், இது 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் இதை சேர்க்குறாங்க. இந்த மாதிரி சட்ட திருத்தம் அப்படின்ற கான்செப்டை எங்கேருந்து எடுக்கிறாங்க? தென்னாப்பிரிக்கா, அதாவது சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து எடுக்கிறாங்க. அடுத்ததாக மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு. இதுவும் எங்கேருந்து எடுக்கிறாங்க? தென்னாப்பிரிக்காலேருந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா, இது என்ன சார், இதுக்கு முன்னாடியே நம்ம மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு பார்த்தோமே அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஓகேங்களா, அயர்லாந்தில் நம்ம சொல்லியிருப்போம், எலெக்ஷன் ஆஃப் பிரசிடெண்ட், அதாவது குடியரசுத் தலைவருக்கான எலெக்ஷன் தேர்தல் முறை. அடுத்ததாக ராஜ்யசபா மெம்பர்ஸோட நியமனம். வார்த்தை கவனிக்கணும். ராஜ்யசபா மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நியமிக்கவும் படுவாங்க, தேர்ந்தெடுக்கவும் படுவாங்க. ஓகேங்களா, நாமினேட்டும் பண்ண செய்வாங்க, எலெக்டடும் பண்ண செய்வாங்க. அது என்ன சார், நியமிக்கிறதுனா என்ன, தேர்ந்தெடுக்கிறதுனா என்ன? இப்போது ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற எம்எல்ஏஸ், ஓகேங்களா, அவங்களாம் ஓட் போட்டு ஒவ்வொரு மாநிலத்தில் இத்தனை பேர், ஓகேங்களா, தமிழ்நாட்டில் 4 பேரோ 5 பேரோ, ஓகேங்களா, அது மாதிரி அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற 4 பேர் 5 பேர், ஓகேங்களா, இந்த மாதிரி அங்கே இருக்கிற எம்எல்ஏஸ் தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. ஓகேங்களா, அப்படி போகிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர். ஓகேங்களா, தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் அவங்க. நியமனம்னா கலை, அறிவியல், இலக்கியம், இந்த ஒரு கேட்டகரியில் கொஞ்சம் பேரை நியமனம் செய்வாங்க. ஓகேங்களா, அது நியமனம். ஓகேங்களா, அப்படி நியமிக்கிற கான்செப்டை எடுத்துகிட்டு வந்தது அயர்லாந்து. ஓகேங்களா, நியமிக்கிற கான்செப்டை அயர்லாண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுவே ஓகேங்களா ஓட் போட்டு இப்போ எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து ஓட் பண்ணி ராஜ்யசபாவுக்கு குறிப்பிட்ட மெம்பர்ஸை அனுப்புவாங்க. ஓகேங்களா, 2 வருஷத்துக்கு ஒரு டைம் அனுப்புவாங்க. அப்படி அனுப்பப்படுறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஓகேங்களா, நியமிக்கப்படுறவங்கன்னா கலை, அறிவியல், இலக்கியம், இந்த மாதிரி விஷயத்துலேருந்து குறிப்பிட்ட நபர்கள், ஓகேங்களா, அவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஒரு 12 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது ஐரிஷ் கான்ஸ்டியூஷன், அதாவது அயர்லாண்ட்லேருந்து எடுக்கப்பட்டது. இது எம்எல்ஏஸ் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்புகிறவங்க தென்னாப்பிரிக்கா கான்செப்ட்லேருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா, எம்எல்ஏஸ்லாம் ஓட்டு போட்டு இவங்கள தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. ஓகேங்களா, மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு. ஓகேங்களா, தென்னாப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் அரசமைப்பு திருத்த முறை, மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வு. அடுத்ததாக இந்திய அரசாங்க சட்டம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இல்லை, இதன் மூலியமாக தான் எலெக்ஷன் நடந்து ராஜாஜி
தமிழ்நாடு முதலமைச்சராக இருப்பார். ஓகேங்களா, 1937. ஓகேங்களா, எந்த ஆக்ட் 1935 இரட்டை ஆட்சி முறை இருந்திருக்கும். அப்போவும் இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் போடப்பட்ட சட்டம். ஓகேங்களா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் போடப்பட்ட சட்டம். இதிலிருந்தும் சில விதிகளை வந்து சில கான்செப்டை வந்து நம்ம இப்போவும் பின்பற்றிட்டு இருக்கோம். இப்போவும் நம்ம அரசியலமைப்பில் அந்த கான்செப்ட்லாம் இருக்குது. அது என்னென்ன கான்செப்ட்? ஃபஸ்ட்டு கான்செப்டே பாருங்கள், கூட்டாட்சி விதிகள். இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு. மத்திய அரசு இருக்குது, மாநில அரசு இருக்குது. 2 பேரும் சேர்ந்து கூட்டாக தான் இந்தியாவை நிர்வகிக்கிறாங்க. அப்போ இந்தியா ஒரு கூட்டாட்சி நாடு. அப்போ கூட்டாட்சி விதிகளை எங்கேருந்து எடுத்துருக்கிறாங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டை போட்டது யார்? பிரிட்டிஷ். ஓகேங்களா, அடுத்தது ஆளுநர் பதவி. நம்ம ஆளுநரோட நியமனம் தான் பார்த்தோம். புரியுதுங்களா? ஆளுநரை மத்திய அரசால் நியமிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, யார்? கனடாவை பார்த்தோங்களா? கனடா மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனத்தை பார்த்தோம். ஆனால் ஆளுநர் அப்படின்ற ஒரு கான்செப்டே எங்கேருந்து எடுத்துருக்குறோம்? பிரிட்டிஷ்கிட்டேருந்து தான் எடுத்துருக்குறோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து தான் ஆளுநர்ன்ற கான்செப்டே வந்துருக்கு. அடுத்ததான் நீதித்துறை. நீதித்துறைனா சுப்ரீம் கோர்ட் வரும், ஹை கோர்ட் வரும், கீழமை நீதிமன்றங்கள் எல்லாமே வரும். நீதித்துறை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லை, சிம்பிளாக நீதித்துறை அப்படின்ற கான்செப்டை எங்கேருந்து எடுத்திருப்பாங்க? இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம் 1935 தான் எடுத்திருப்பாங்க. அடுத்ததாக பொது தேர்வாணையங்கள், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரி தேர்வாணையங்கள் அப்படின்ற கான்செப்டும் எங்கள் பொது தேர்வாணையங்களும் இந்திய அரசாங்க சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். நெருக்கடி கால விதிகள், இது அடுத்ததாக நிர்வாக விவகாரங்கள். இந்த மாதிரி ஒரு 6 கான்செப்ட் இருக்குது. இந்த 6 கான்செப்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 தான் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கான பிடிஎஃப் நான் டெலகிராமில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொன்னதில் ஏதாச்சும் உங்களுக்கு புரிஞ்சு எழுதி வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தனியாக நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நான் எழுதுனது மேக்ஸிமம் எனக்கு கரெக்டாக புரியும். ஆனால் உங்களுக்கு புரியுமா, கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமான்னு தெரியாது. ஓகேங்களா, உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களோட சொல் வழக்கில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 3 கொஷினும் பார்த்தோன்னா உங்களுக்கு கேள்விகள் எப்படி வரும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். த கான்செப்ட் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ வாஸ் பாரோடு ஃப்ரம். நீதி புனராய்வு என்ற கருத்துரு டேஷ் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. நம்ம பார்த்தோம். நீதி சீராய்வு, அதை என்ன சொல்லலாம்? நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லலாம் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, நீதி சீராய்வை நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லலாம். புத்தகத்தில் நீதி சீராய்வுன்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது நீதி புனராய்வுன்னு சொல்லலாம். அது எங்கேருந்து எடுத்திருப்பாங்க? அமெரிக்க அரசியலமைப்பு. அப்போ ஆன்சர் யூஎஸ்ஏ கான்ஸ்டிடியூஷன். அடுத்து பாருங்கள், பெரும்பாலும் இந்த மாதிரியான கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் தான் கேட்பாங்க. ஓகேங்களா, ஒரு 4-5 நாடுகளை கொடுத்துட்டு அதிலேருந்து என்னென்ன எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் நிறைய எக்ஸாம்ஸில் இப்படி தான் கேள்விகள் வரும். பாருங்கள், அமெரிக்க அரசியல் சாசனம். அமெரிக்காவிலேருந்து என்ன எடுத்தோம் பாருங்கள்? உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்கும் முறை, அதாவது ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எங்கேருந்து எடுத்தோம்? அமெரிக்காவிலேருந்து தான் எடுத்தோம். அடுத்ததாக ஜெர்மனி வியமர் அரசியல் சாசனம் என்ன வரும் பாருங்கள்? ஜெர்மனிலேருந்து என்ன எடுத்தோம்? நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகளை பறிக்கிறது. அப்போ பாருங்கள், வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜெர்மனி, சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி. நம்ம பார்த்தோங்களா, ஞாபகம் இருக்குங்களா? நெருக்கடி காலத்தில் எல்லா அடிப்படை உரிமையும் போயிடும். ஆர்டிகல் 20, 21 மட்டும் யாராலையும் நீக்க முடியாதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். அது எங்கேருந்து எடுத்தாங்க அந்த கான்செப்ட்? ஜெர்மனிலேருந்து. ஓகேங்களா, அடுத்ததாக பிரிட்டிஷ் அரசியல் சாசனம் ஒற்றை குடியுரிமை. இந்தியா ஒரு ஒற்றை குடியுரிமையை எதை வச்சு ஃபாலோ பண்ணுறோன்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனை வச்சு. அடுத்ததாக ஐரிஷ் அரசியல் சாசனம், பாராளுமன்ற. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ சொன்னோம்ல ஐரிஷில் புத்தகத்தில் என்ன? அயர்லாந்துக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், டிபிஎஸ்பி மட்டும்தான் எடுத்தாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் நானே இப்போ தான் கவனிக்கிறேன். நாமினேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் டு ராஜ்யசபா. ஓகேங்களா, பாராளுமன்றத்தோட மேலவை ராஜ்யசபாவுக்கு பிரதிநிதிகள் நியமனம். தேர்ந்தெடுக்கப்படுறது வேறு, நியமிக்கிறது வேறு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அப்படி நியமிக்கப்படுறது எங்கே? நம்மளே சொல்லியிருந்தோம், எங்கேருந்து? ஐரிஷ். ஓகேங்களா, அந்த கலை இலக்கியம் சார்ந்த ஒரு 12 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. அதை தான் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேங்களா, அது எங்கேருந்து எடுத்துருக்காங்க? ஐரிஷ் அரசியல் சாசனம். இது நம்ம புத்தகத்தில் எங்கேயும் குறிப்பிடப்படலை. ஆனால் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் எடுத்தோன்னா இந்த டேட்டா இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது. ஓகேங்களா, 1, 2, 3, 4. அப்போது ஆப்ஷன் இ. அப்போது ஆப்ஷன் இ 1, 2, 3, 4. ஓகேங்களா, அடுத்ததும் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் தான். இங்கே பாருங்கள்,
பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, பாராளுமன்றம் எங்கேருந்து எடுத்தோம் நம்ம? பாராளுமன்ற முறை இங்கிலாந்து. ஓகேங்களா? தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அப்படியே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் அமெரிக்கா. அப்போது 2-1. டிபிஎஸ்பி எங்கேருந்து எடுத்தோம்? அயர்லாந்து. ஓகே 4. அடுத்ததாக கூட்டாட்சி கனடா. அப்போ ஆன்சர் 2-1-4-3. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த மாதிரி மேட்ச்சில் தான் நிறைய இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிடிஎஃப் நான் டெலகிராமில் கொடுத்துட்றேன். இல்லை நேத்திக்கு நடத்துனதும் கொடுக்கல, ரெண்டுத்தையும் சேர்த்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணிடுறேன். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த கான்செப்ட் அடுத்ததாக பாலிட்டியில் என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான கமிட்டிகள். ஓகேங்களா? குழுக்கள். நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கியிருப்பாங்க. அப்போ முக்கியமான சில கமிட்டிஸ் போட்டிருப்பாங்க. முக்கியமான குழுக்கள் ஜவஹர்லால் நேரு தலைமையில், அம்பேத்கர் தலைமையில் வரைவு குழு இருக்கும், டிராஃப்டிங் கமிட்டி. இந்த மாதிரி நிறைய ராஜேந்திர பிரசாத், வல்லபாய் பட்டேல் இவங்களோட தலைமையிலெல்லாம் முக்கியமான குழுக்கள் போட்டிருப்பாங்க. அந்த குழுக்களை பற்றி எக்ஸாம்ஸில் கேள்விகள் வருது. அதனால் என்ன பண்ண போகிறோம்? முக்கியமான குழுக்கள் இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸை அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளை வராது, அடுத்த வாரத்தில் வரும். ஓகேங்களா? வீடியோஸ் நாளை வராது, அடுத்த வாரத்தில் பாலிட்டி வீடியோஸ் கண்டினியூ பண்ணலாம். நாளைக்கு ஐஎன்எம்லேருந்து ஓகேங்களா? ஐஎன்எம்லேருந்து வீடியோ வரும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.